ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசி. நான் நம்பியா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து இந்த நம்ம மொட்டை மாடியில் வச்சு பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி தான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து மொட்டை மாடியில் வச்சு நம்ம வந்து 3 kgக்கு வந்து பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் பார்த்திங்கன்னா லீவு அப்படிங்கிறனால நம்ம லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிக்கிறது. அதனால் எழுந்திரிச்சதுக்கப்புறமா அத்தைக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மார்னிங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெதுவாக தான் சமையல் செய்யவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை வேணுமா இல்லை இட்லியான்னு கேட்டேன். தோசையே போதும் அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தேன். தேங்காய் உடைக்கிறது வந்து அவங்க உடச்சி தரேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நானே உடச்சிப்பேன். அதனால் அது வந்து ஈஸியான வேலை தான் எனக்கு. அதனால் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து தோசையும் ஊற்றிட்டு இந்த பக்கமாக வந்து தேங்காய் சட்னிக்கு தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சும்மா அப்படியே தண்ணி சட்னி மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கும் கொடுத்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடித்ததுமே மார்னிங் வந்து அப்படியே லஞ்சுக்கும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால டைம் இருக்காது. வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டணும். ஸோ அப்போ டைம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுமே நான் வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறமா வந்து கீ ரைஸ் தான் செஞ்சுட்டேன். இது வந்து ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து ரவையில் வந்து நம்ம கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கேசரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுமே இது செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே மொட்டை மாடியில் போய் வந்து பிரியாணி செஞ்சுட்டு வந்துடலாம். ஆல்ரெடி வந்து அன்றைக்கி கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5:30 ஆயிடுச்சு. எப்படி லேட் ஆச்சு அப்படின்னு தெரியல, ஆனால் லேட் ஆகிடுச்சு. இங்கே கேசரியெல்லாம் நல்லா தலைன்னு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோகனட் மில்க் ரைஸும் செய்யலாம். ஏன்னா காலையிலே செஞ்சது அது வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கோகனட் மில்க் ரைஸும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சமாக செய்கிறனால கீரையே செஞ்சுட்டு அதை அப்படியே தம்புங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை தான். நீங்கள் நினைக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம குட்டீஸோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தான். ஸோ அதனால் நம்ம வந்து சரி எல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை பிளான் பண்ணியிருந்தோம். மேலே மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா நான் போதுக்குன்னே இவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. விறகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தை வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்புக்கு எல்லாமே சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் தான் வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் செய்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டபராவில் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது விறகு அடுப்பில் செய்யும்போது மேலே வந்து சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம வந்து ரெண்டாவது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து முதல்ல பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா இவங்க வந்து மேலே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வதங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வந்து மதியமே நான் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா தான் எல்லாம் ஏன்னா கொஞ்சம் உப்பு எல்லாமே கொஞ்சம் பிடிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கனும் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா மல்லியெல்லாம் எல்லாமே சேர்த்து நல்லா போட்டு வதக்கிட்டு மசாலாவும் நான் சேர்த்துட்டேன். மசாலா பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம வந்து பிரியாணி மசாலா அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா ஏலக்காய் அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அது ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி செய்யும்போது நான் கலந்துப்பேன். நார்மல் பிரியாணி மசாலா போட்டாலும் இது ஒரு ஸ்பூன் நான் போட்டுப்பேன். அதேமாதிரி வெறும் மிளகாத்தூள்னால் காஷ்மீர் மிளகாத்தூள் அது வந்து கலருக்காக நான் அதை சேர்த்துப்பேன். ஸோ இதுதான் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியாது. எப்போவுமே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுப்போம். அரிசி போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட 1 இன்ச்சு, அதாவது அரிசியை விட 1 இன்ச்சு நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதுதான் என்னோடய அளவு. நான் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு எப்போவுமே அது வந்து கரெக்டாக வந்துடும். அப்புறம் நம்ம வந்து உப்பு எல்லாமே பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இனி தம் போட வேண்டியதான். தம் போடுறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ரம்ப இலை. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பிரியாணி அப்படின்னாலே நாங்கள் வந்து ஊர் சைடு வந்து இது போடுவோம். ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்கினாலும் வதக்கிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணால் லாஸ்ட்டில் தம் போடுறதுக்கு முன்னாடி
இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதெல்லாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெய் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கணும். ரைஸ் போடும்போதே நான் வந்து லெமன் எல்லாமே நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். நான் லெமன் சேர்க்கலையோ அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மலாக எப்படி நம்ம பிரியாணி செய்வோம் அதே மாதிரி தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு மேலே வந்து நம்ம இப்போ தம் போட்டுற வேண்டியதான். ஆனால் உண்மையாகவே இப்போ இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு செய்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், இந்த அடுப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செங்கல் வச்சு செஞ்சுருக்கோம். இது வந்து லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரும்போதே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னடா ஊர்லேருந்து இதெல்லாமா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒன் டைம் நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். நான் லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு கூட நான் இந்த மாதிரி இதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா இவங்க சொன்னாங்க இதில் யூஸ் பண்ண வேண்டாமா, நம்ம வந்து செங்கல்லே வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்குலாம் இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். விறகு மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்து அப்படியே தம் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து காற்று ரொம்ப அடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாகவே தான் நம்ம நின்று செய்யணும். ஏன்னா வந்து நெருப்பு அங்கங்கே பறந்துடக்கூடாது, பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து காலில் பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக தான் பார்த்து செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இங்கே தம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுக்கப்புறமா ரொம்ப இருட்டாகிடுச்சு. அதனால் கீழே போயிட்டு சிக்கன் 65 எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் 65 வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா முட்டையை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா அதையும் எடுத்துகிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீ எல்லோரும் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இதுதான் நான் செஞ்ச ரெசிபீஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.